அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிஹாத் செய்ய போறேன் என்று சொல்றார். ஜிஹாத் என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கமாகும். ஒருவர் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்றார். காசை கொடுக்க போறேன்னு சொல்லல, வீட்டை கொடுக்க போறேன்னு சொல்லல, சொத்தை கொடுக்க போறேன்னு சொல்லல. என்ன சொல்றார்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை இந்த மார்க்கம் வளர்வதற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு போராடுறதுக்கு ஆள் பலம் பற்றாக்குறையில் இருந்தார்கள். அப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? ஆராய்ட் வாங்க அப்படின்னு கண்ண மூடிக்கொண்டு சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்களோட பராமரிப்புல உங்களோட உம்மா அப்பா யார் சரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் எந்த கஸ்டடியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்றார். அப்படி என்றால் உன்னுடைய தாயோட போயிருந்து உன்னுடைய தாய்க்கு நீ ஹிதமத் செய்வது இந்த ஜிஹாதுக்கு சமனானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அதை சொல்ல மாட்டோம் நாங்க. ஒருத்தர் பள்ளிவாசல்ல கடந்து உருண்டு பெரண்டு வேலை செய்யறார். அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ், ஒரு சொர்க்கவாதி. அவர் தன்னை தாயோட நல்லா இருந்திருக்க மாட்டார். பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருப்பார். தாயோடு நான் உறவு பிள்ளை. பள்ளிவாசல் ஒரு பதவியில் இருப்பார். தஅவா செய்கிறார், சமூகத்துக்காக பாடுபடுகிறார். ஆனா உம்மாவோட அவருக்கு சரியான உறவு இல்ல சகோதரர்களே. பாப்பாவோட சரியான உறவு இல்ல. அவருடைய விஷயத்துல தாய் திருப்தி படல. இதுக்கு நிறைய நியாயமான குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லிக் கொண்டு ஒதுங்கி வாழ்கிறார். ஒரு ஊரரை பாக்குற மாதிரி, ஒரு தொழிலாளியை பாக்குற மாதிரி, யாரோ ஒரு தூரத்து உறவை நண்பரை பாக்குற மாதிரி உம்மா பாப்பாவை பாக்குறார். ஆனா பள்ளிவாசல நிர்வாகத்தில் இருக்கிறார். அவர் நினைக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், நான் பள்ளிவாசலுக்காக நிறைய செய்கிறேன் என்று தன்னிறைவு அடைந்து கொள்கிறார். ஜிஹாத் செய்ய போறேன் என்று வந்த ஒருத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க உம்மாக்கு நீ ஹிதமத் செஞ்சா அது ஜிஹாத போலதான் என்று சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தாயினுடைய காலடியில் இருக்கின்ற சுவர்க்கத்தை தேட வேண்டும்.